தான் நான் உங்களை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். பசுபதியை நம்பி இங்க நானே கெடுத்துட்டேன். ராகினி என்ன மதிக்கவே மாட்டேங்கிற மாமா. கேட்டி பரவாயில்ல, சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தை குட்டியாவது ஆகும்னு பார்த்தா அங்க அதுக்கான வழியே இல்ல மாமா. இப்படி வாங்க தானே கல்யாணம் பண்ண அவளையே இனிமே நீ எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரியே பேசலாம் மாமா. விஜய் என்ன கூட நான் நல்லதானே இருந்தேன், என்ன நீ தானே கெடுத்த கத்துறான். கிட்ட படிக்கல என்னதும் திரும்ப இங்க அப்பாவும் பையனுமா சேர்ந்து வர வர நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடு. அப்பளம் போடுறதுக்கான கூட வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கரெக்டா வேலை செய்யறாங்களான்னு பார்த்தா மட்டும் போதும். நான் பத்திரமா போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ண டெய்லியும் வீடியோ காலும் பண்றேன். நான் இந்த மாதிரி தான் உனக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? சரி, போறப்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கா. சந்தோஷமா வழி அனுப்பி வை. வரேன்பா. பத்திரமா போயிட்டு வா. அதான் விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு நிக்கிற? நல்லா முடியும்னா என்ன விட்டு போ. சரி டாடா. குட் பை சொல்லுமா. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இல்ல என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? யாரு நடப்ப உனக்கு? இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே ஏதாச்சும் பெரிய சிலை இல்ல பீச்ல வைக்கலாமா? மெண்டல் மெண்டல் வந்து கார்ல ஏறுவா. என்ன இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க ஒரு முடிவு பண்ணிப்பீங்க, அதை நாங்க ஏத்துக்கணும்னு நினைப்பா. என்ன இங்க செட்டில் பண்ணி வச்சுட்டு புது லைஃப் தேடி போற ஐடியால இருக்கீங்களோ? சரிங்க. கோவம் சுருன்னு வருது இல்ல? பார்த்த கிட்டதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? அதுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணிருக்க. மேல வச்சு சத்தியம் பண்ணிருக்க. அதை கேட்டது எனக்கு எவ்வளவு சுருன்னு இருக்கும். நான் பாக்குறேன் கோர்ட்ல இருந்து வீடு அப்போல இருந்து நீ இல்ல. சரி, ஹாஸ்பிடல் கோர்ட்னு அழைச்சு பண்ணி யோசிச்சு நானே என்ன சமாதானப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். ஜெய், காவேரி விட் பண்ணிட்டு போன மாதிரி நீ ஃபீல் பண்றியா? இன்னைக்கு ஏதோ டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணதா சொன்னல, அதான் கேட்டேன். வெண்ணிலா அவாய்ட் தான் பண்றான். நல்லா முழுசா பண்ண முடியாம அவன் கண்ணுல வேற ஏதோ இருந்துச்சு. வேற டவுட்டா? என்ன டவுட்? என்ன விஜய், என்ன டவுட்? என்கிட்ட சொல்ல முடியும்னா சொல்லு. சொல்ல முடியாதா? இல்ல கூடாத டவுட்டா இருந்தா விட்டுடு. கரெக்ட், உன்னோட கெஸ் எல்லாமே கரெக்ட் தானே? காவேரி அவாய்ட் பண்ணிட்டு போறா, என்னமோ உயிரே போன மாதிரி அப்படியே நிக்கிற. சொன்னா உன்னை எனக்கு விட்டு கொடுத்துட்டு பிரிஞ்சு போயிடுறதா அவ எனக்கு சத்தியம் பண்ணிருக்கான். ஆமா விஜய், நான் அவளே தான் எனக்கு சத்தியம் பண்ணா. அவ வயித்துல வளர்ற குழந்தை மேல. என்ன நீ குழந்தை மேலயா? நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. அவளை எப்படி முடிவு பண்ணலாம்? ஏன் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா? இப்படி இருக்கிறவங்களே நான் பிரிச்சு வேணாப்பா. நானே நினைச்சாலும் அது நடக்குமா? எப்போ நீ விஜயோட குழந்தைய தெரிஞ்சிச்சோ அந்த செகண்டே உங்களை சேர்த்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் காவேரி. உன்னோட விஜய் இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களோட லைஃப்ல குறுக்க வரவே மாட்டேன்.